மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி பிரசாத வகைகள் தான் பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சாமிக்கு என்னென்ன வச்சு படைக்கிறோம், அது கூடவே சத்யநாராயண பூஜையும் செய்வோம் இல்லைங்களா. அப்போ சத்யநாராயண பூஜைக்கு அவருக்கு என்ன நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சத்யநாராயண பூஜைக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை பாயசம் தான் மெயினுங்க. அது செஞ்சுருக்கேங்க. அது சித்ரா பௌர்ணமிக்கு நான் என்னென்ன வெரைட்டிஸ் பண்ணியிருக்கிறேன், எல்லாமே கடலை சாதம் தான் பண்ணணுங்க. அந்த மாதிரி சாதங்கள் தான் பண்ணியிருக்கிறேன். வாங்க நான் என்னென்ன வெரைட்டி செய்திருக்கேன்னு பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி பிரசாதங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா புளியோதரை, அப்புறம் தேங்காய் சாதம், லெமன் சாதங்க, அதுக்கப்புறம் தயிர் சாதம், சத்யநாராயணருக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை பாயாசம், பஞ்சாமிர்தம், பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி, இவ்வளவு செஞ்சுருக்கேங்க. எப்போவுமே சாமிக்கு பார்த்தீங்கன்னா சாமிக்கு படைக்கும்போது ஒரு ஒத்தப்படையில் தான் படைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளதில் பார்த்தீங்கன்னா 8 வகை இருக்குது. நம்ம பூஜைக்கு வைக்கும்போது பால் வச்சு தான் நம்ம பூஜை செய்வோம். அப்போ பாலோடு சேர்த்து நமக்கு 9 வகை வந்துடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டு வழக்கப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன எந்த மாதிரி பிரசாதங்கள் செஞ்சு சாமி கும்பிடுவீங்களோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இது எங்கள் வீட்டு வழக்கப்படி செஞ்சுருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுக்குமே வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்த்துறது இல்லைங்க. கடவுளுக்கு படைக்கிறதுனால எல்லாமே வெங்காயம் சேர்த்தாம தான் செஞ்சுருக்குறோங்க. வாங்க பிரசாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க எலுமிச்சம்பழம் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன். ஏன்னா நம்ம ஒரு 1/2 கப்பு சாதம் தான் தாளிக்க போகிறோம். அதனால் இந்த அளவு சரியாக இருக்கும். பாருங்கள், கடுகு பொரிஞ்சதும் நம்ம பச்சை மிளகாய் ஒன்று, ஒரு வரமிளகாய், இது 2 இதில் சேர்த்துறேங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, முந்திரி பருப்பு கொஞ்சமாக, இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப்பு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாங்க. எலுமிச்சம்பழம் சாறு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இது கரெக்ட் சேர்த்துட்டுங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ எலுமிச்சம்பழம் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம தேங்காய் சாதம் ரெடி பண்ணலாங்க. தேங்காய் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் செஞ்சால் தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன் சேர்த்துருக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. நாம் செய்கிற அளவு பார்த்திங்கன்னா 1/2 கப்பு தான் செஞ்சிட்ருக்குறோம் சாப்பாடு. அதனால் அதுக்கு தகுந்த அளவு தான் நம்ம சேர்த்துட்ருக்குறோம். கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குதுங்க. பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குங்க. 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுருக்குறாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் ஒரு கப் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம வதக்கலாங்க. ரொம்ப வதக்கக்கூடாதுங்க. தேங்காயினுடைய கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. போதும், இவ்வளவு தாங்க. இப்போ நம்ம இதுக்கு இந்த சாதத்தை 1/2 கப் சாதம் இது கூட சேர்த்துக்கலாங்க. சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுங்க ஒரு தடவை நல்லா கலந்துட்டுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. ஏன்னா நம்ம சாமிக்கு படைக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யும்போது இந்த பிரசாதமெல்லாம் நம்ம டேஸ்ட் பார்க்கக்கூடாதுங்க. அடுத்து நம்ம புளிசாதம் செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். அதை நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மல்லிங்க, 1/2 ஸ்பூன் மிளகுங்க, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இப்போ இந்த 3 நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இதோடு பார்த்திங்கன்னா எள்ளு சேர்த்துறவங்க கூட இது கூட வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாங்க. நாங்கள் எள்ளு சேர்த்துக்கலிங்க. கொத்தமல்லி, மிளகு, வெந்தயம் இந்த 3 தான் சேர்த்துவோங்க. சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இது நல்ல வாசம் வந்துருச்சுங்க. இதை எடுத்து ஆற வச்சிடலாங்க. பாருங்கள், நம்ம இப்போ புளிசாதம் செய்ய போகிறோங்க. அதுக்கு நம்ம ஒரு பொடி வறுத்து
அது பவுடர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து தாளிக்க போகிறோங்க. அதுக்கு வந்து 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில் உங்களுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க. இப்போ அது கூட வந்து பார்த்திங்கன்னா உளுந்து சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. உளுந்து பருப்பு வெந்தயம் நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம 3 வரமிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்குறோங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்குங்க புளி எடுத்து நல்லா வடிகட்டி வச்சுருக்குறேங்க. இப்போ இதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச பொடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி குவான்டிட்டி இருக்கிறதுனால நீங்கள் மிக்சியில் அரைக்க சின்ன ஜார் இருந்தால் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இடிகளில் வச்சுங்க நல்லா நைஸாக இடிச்சிட்டு வந்துடுங்க. சரி, இந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொதித்து கெட்டியாகி வரணுங்க. புளித்தண்ணி ஊற்றுனதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடலாங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டுங்க. 1/4 ஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. புளியோட பச்சை வாசம் போன பின்னாடி தான் நம்ம வந்து இந்த பொடி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா. நானும் பார்த்திங்கன்னா இடிகளில் தான் இடித்து வச்சுருக்குறேங்க. ரொம்ப குவான்டிட்டி கம்மிங்கனாலும் மிக்ஸி எல்லாம் அரைக்கலைங்க. நான் இடிகளில் தான் இடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளியோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த பொடி சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாங்க. அது லாஸ்ட்டில் போடுறதுக்கு. பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. போதுங்க, இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் போதும். இன்னும் நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சேர்த்துக்கலாங்க. அதே அளவு தாங்க, 1/2 கப்பு சாதம் எடுத்துருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. புளி சாதம் அப்படிங்கிறதுனால உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான் பிடிக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த பொடியை வந்து இப்போ இது கூட லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, புளி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், தயிர் சாதத்துக்கு வந்து சாப்பாடு நல்லா குலைவாக வேக வச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 டம்ளர் பால் சேர்த்துருக்குறேன். காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் சேர்த்துருக்குறேன். தயிர் வந்து ஒரு 1/2 டம்ளர் தயிர் இதில் சேர்த்து நல்லா குழவாக பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தயிர் சாதம் வந்து நம்ம தாளிச்சிடலாங்க. அதுக்கு இந்த 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உளுந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா செவந்துருச்சு. இஞ்சி நல்லா வெந்துருச்சுங்க. இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு காரம் கம்மியாயிருங்க. இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம தயிரில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம எல்லா வகையான சாதமும் எல்லா பிரசாதங்களும் செய்தாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு வச்சு படைச்சிட்டுங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வாசல் முற்றத்திலே உட்காந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஏன்னா நிலாவை பார்த்துட்டு நிலா சாப்பாடுன்னு சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் மொட்டை மாடியில் போய் சாப்பிட்றாங்க. ஒரு சிலர் கடற்கரையெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடற்கரைக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு அங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிலா சாப்பாடு சாப்பிடும்போது நிலவிலிருந்து வரக்கூடிய ஒளிகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நமக்கு ரொம்ப நேரம் நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது நமக்கான ஒரு சந்தோஷத்தையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கும்னு சொல்லுவாங்கங்க. இதே மாதிரி நீங்களும் பிரசாதமெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு கடவுளோட அருளை பெறுங்க. பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா நான் வந்து எங்கள் வழக்கப்படி செஞ்சுருக்குறேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் சேர்க்காமல் செஞ்சுருக்குறேன். உங்கள் வீட்டு வழக்கப்படி நீங்கள் எந்தெந்த சாதம் செய்வீங்களோ நீங்கள் அது மாதிரி செஞ்சு சாமி கும்பிடுங்க. கடவுளுடைய அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாவை ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.